வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் சந்திரமோகன். எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம். ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை பேட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நான் கொடுத்துருக்கேன். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேருமா? அதாவது 6 மாசம் இருக்கு, பாப்போம். பாஜக கீஜகலாம் சொல்லாதீங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அது எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி ஆமா, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அவரை நீங்க சேர்க்க மாட்டாங்க கட்சியில, கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. நீங்க என்ன சேர்க்க மாட்டோம்னா பிஜேபி அவர் இல்லாம வேற ஆளை வச்சு சேர்த்துருவோம். பிஜேபிக்கு ஆதரவா பேசுறீங்களான்னு? பிஜேபிக்கு ஆதரவு வச்சு நான் பேசுறேன். சரி, ரைட்டு. அதிமுக இல்லாம பிஜேபியால தமிழ்நாட்டுல கால் ஊன முடியுமா? ஊண்டி ஆச்சு, ஊண்டிட்டோம்ல. எங்க ஊனுட்டீங்க? என்ன பாண்டி அமமுக, பாமக, புதிய தமிழகம் கட்சி, ஜான் பாண்டியன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தானங்க 18% ஓட்டு. எல்லா பேரும் அப்படித்தான் கொஞ்சமா தான் பிஜேபி வளரும். உடனே நோட்டாவில இருந்து இப்ப 2% வந்துருக்கீங்க, அப்படிதானே? நோட்டாவில இருந்து இப்ப 18% வந்திருக்கோம். 2%ங்க. அங்கங்க 18%. 18% வந்துட்டோம்ல சார். என்ன சார் இப்படி சொல்லிக்கிறீங்க? எப்படி 18%? எந்த அடிப்படையில 18% நீங்க? கட்சியா தொண்டர்கள் வளர்த்துருக்கேன், பிஜேபி வளர்த்துருக்கோம்ல. இல்லங்க, அமமுக ஒரு 5%, பாமக ஒரு 3%, ஜான் பாண்டியன் சாமி ஒரு 2%, அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி இதே ஒரு 10%க்கு மேல வந்துருச்சு. அப்ப முறைப்படி பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு 6% வாங்கியிருக்கலாம். உங்க கணக்கு 10-15% ஓட்டு எங்க ஓட்டு இருக்கு சார். இந்த 2026 வரட்டுமே, அதுல தெரிஞ்சுக்கோம்ல பிஜேபி. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணும்ல. சொந்த தொகுதி கரூர் தொகுதி 2000 வந்திருக்கே பெரும்பாடுல. தோத்துட்டீங்களா இல்லையா? தோத்துட்டோம்னா ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சி. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அல்வா கொடுக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்க அல்வா கொடுத்துருவோம். எடப்பாடிக்கு நாங்க அல்வா கொடுத்துருவோம். அதாவது நான்லாம் அதிமுக மேலையும் எடப்பாடி பழனிசாமி மேலையும் 1000 விமர்சனம் வச்சிருக்கேங்க. ஆனாலும் அதிமுக கட்சியை நீங்க சர்வசாதாரண இடப்படக்கூடாது. 30 ஆண்டு காலத்துல அம்மாவோட போச்சுங்க. அதிமுக கட்சி இருக்குல்லங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க. அதிமுக கட்சிக்கு தொண்டர்கள் ஓட்டு போடணும்ல. தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்தாச்சு. ஏடிமிக்கு வானத்துல வந்து கூச்சா வந்துச்சு. மக்கள் எல்லாமே ஏடிமிக்கு வந்துச்சு. பாஜக வானத்துல இருந்து கூச்சி வந்துச்சா? அது அப்படித்தான் வளர்ந்துருக்கோம்ல. குஜராத்ல வந்து இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க தொடர்ந்து? நான் இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டேன். அப்புறம் ஏடிமிக்கு போட்டேன். ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டத்துல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் நேரடியாகவே வந்து அம்மாட்ட நான் பேசியிருக்கேன். அப்படியா? ஊமூச்சி குளத்துல அம்மா ரத்தத்துல இருந்து வந்தாங்க 2001. ஜெயலலிதா அம்மாட்டா பேசியிருக்கேன். நானும் எம்எஸ் மாமா ஒருத்தர், நானும் 2 பேரும் பேசினோம். ஓஹோ, அப்ப ஏடிஎம்கே உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா, ஏடிஎம்கே தீவிர ரசிகர். ஏடிஎம்கே அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏடிஎம்கே ரொம்ப பிடிக்கும்னா இப்ப ஏடிஎம்கேல பொதுச் செயலாளராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தானே இருக்காரு. அவருக்கு காசை கொடுத்து மக்களை வளர்ச்சி. ஏன் காசு ஓபிஎஸ் கிட்ட இல்லையா, சசிகலாட்ட இல்லையா, டிடிவி கிட்ட இல்லையா? இவங்களும் காசு கொடுத்து பிடிக்க வேண்டியதாங்க. அவங்க என்ன நினைச்சா, இப்படி எடப்பாடி இப்படி இப்படிலாம் செய்ய மாட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு நினைச்சாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு, செஞ்சுட்டாரு. உங்க கணக்குப்படி செஞ்சுட்டாரு. இந்த நிமிடம் நாங்க எங்க ஆடுத ஆரம்பிப்போம். ஏங்க, இப்ப ஏன் அவங்க டக்குன்னு ஒரு 500 பொதுக்குழு உறுப்பினரை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாரும் சேர்ந்து 500 பொதுக்குழு உறுப்பினரை தூக்க முடியாதா? தூக்கிடலாம். வரணும்ல, வருவாங்க. கொஞ்சமா வருவாங்க சார். காசு கொடுக்கணும்ல. காசு ஊற்றி வந்து கட்சி வழக்கம் தேவை கிடையாது சார். அது வந்து காசு ஊற்று கொண்டு நினைச்சு நிக்காது. அப்ப அம்மையார் சசிகலா அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் காசு கூப்பிட்டாரு. அவங்க எம்ஜிஆர் பார்த்து அவங்க அம்மையார் சசிகலா வந்து அதிமுக கைப்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த அம்மா நல்லா இருக்கும். வாய்ப்பு இருக்கு, நல்லா இருக்குங்கிறீங்க. ஏடிமிக வந்து வளர்ச்சி அடையும், நல்லா இருக்கும். ஏன் இப்ப என்ன வளர்ச்சி இல்லாமையா? நான் கான்பரன்ஸ் கால வீடியோ என்னையா 44% ஓட்டு அம்மா வச்சுட்டு போச்சுங்க. அம்மாங்கிறது வேற, எம்ஜிஆர்ங்கிறது வேறங்க. ஜெயலலிதா அம்மா வந்து 44% ஓட்டு வச்சுட்டு போயிருந்துச்சு. இப்ப 21 இருக்கு. ஏங்க 1.5 கோடி தொண்டர் அம்மா இருக்கும்போது இப்ப 2.5 கோடி தொண்டர் உருவாக்கி இருக்காருங்க. 2.5 கோடி போலி கார்டை போட்டு, அங்கங்க போலி கார்டுகளை போட்டு, பாஜக மட்டும் போலி கார்டு போடாம நீங்க ஒரிஜினல் சார், ஒரிஜினல் நாங்கெல்லாம் வந்து அன்பா வந்து சேர்றாங்க. உங்க பிஜேபியில திருச்சி மாவட்டத்துல KN நேருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேரு பிஜேபி காரவங்க. அதெல்லாம் பாத்துருக்க மாட்டான். பார்த்து கட்சியில தூக்கி எறிஞ்சிருவோம்.
நான் யாருன்னு சொல்றேன், நடவடிக்கை எடுக்க சொல்றீங்களா? ஆளான்னு சொல்லுவான், சொல்லுங்க சார். திருச்சியில புறநானூறு வடக்கு மாவட்ட செயலர் அஞ்சானஞ்சன்கிறவரு கே நேருக்கு தான், நேரோட மகனுக்கு தான் வேலை பார்த்தாருன்னு பிஜேபி காரங்களே என்கிட்ட சொல்றாங்க. அது நிறைய எல்லா மாவட்டங்களும் நடந்திருக்கு சார். அப்ப அதெல்லாம் சொல்லி மதுரையில ராமசீனிவாசன் இருக்காருல பொதுச் செயலாளர், அவர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லணும், அவருக்கு தெரியும். ராமசீனிவாசனோட செயல்பாடு எப்படி மதுரையில? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. அவர் வந்து நல்லா கொஞ்சம் செயல்படுத்துறதுனாலதான் 2வது அவரு பிஜேபியில 2வது இடம் வந்தார்ல மதுரையில. ஆமா, ஒரு ரூபா காசு கொடுக்கல, 2வது வந்தோம். காசு கொடுத்துருப்பாங்க ஏதாவது. ஆனா திமுகவுல 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க ஏதாவது கொடுத்துருப்பீங்க. கொடுத்தாரு கொடுத்தாரு கொடுக்கல. ஆனா 2வது இடத்துக்கு வந்துட்டாருல, பெரிய விஷயம் தான். 2வது வந்துட்டோம்ல சார், 2வது வந்துட்டோம்ல. ஒரு இடத்துல மட்டும் 2வது இடத்துக்கு வந்துருக்கீங்கல்ல. 2வது வரது ரொம்ப ஒரு கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலத்திலே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்திலே எஸ்பி வேலுமணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து 2வது இடத்துக்கு வந்து. ஆனா தோத்துட்டாருல அவரு. மக்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும் சார். அண்ணாமலை நிறைய திமுக அமைச்சர்களோட நெருங்கிய தொடர்பு வச்சிருக்காரு. மூர்த்திகிட்ட இருந்து மாசம் 50 கோடி போதுங்கிறாங்களே, உண்மையா? அதெல்லாம் கிடையாது சார். அண்ணாமலை சார் வாங்குறாரு. எதுக்கு சார் வாங்குறாரு அண்ணாமலை? சொத்து சேர்க்கதான். சொத்து சேர்க்கிறாரு. திமுக அமைச்சர்கள்ட்ட கே என் நேரு, மூர்த்தி, ஏவா வேலு, துரைமுருகன் போன்ற முக்கிய அமைச்சர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காராம். அதே மாதிரி அதிமுகவுல வந்து மதுரையில மூர்த்தியை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல, செல்லூர் ராஜாலையும். அவங்கெல்லாம் பண்ண முடியாது சார். அண்ணன் மூர்த்தி எதிர்த்து பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய எங்க இருக்கிறவரு அதோட ஜெயிக்க வச்சுட்டாருல அவர. யார? தங்க தமிழ் செல்வன. ஆமா, ஜெயிக்கலன்னா அமைச்சர் பதவியை நான் வந்து ராஜினாமா பண்ணுவேன், எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுவேன்னு கடுமையா பேசினேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்கல்ல. ஒருவேளை தங்க தமிழ் தோத்துட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரோன்னு கூட நினைச்சாங்க. அப்படிதான் நினைச்சேன். நாங்களும் அப்படிதான் நினைச்சேன். தினகரன் ஜெயிப்பாரு, தினகரன் ஜெயிப்பாருன்னு நினைச்சீங்க. தேனி நினைச்சேன். ஆனா எப்படி மூர்த்தி பதவி போயிரும் நினைச்சேன். ஆனா அங்க போய் இறங்கி எல்லாம் வேலை பார்த்துட்டாருல சார். மறைமுகமா வேலை பார்த்தாரு. சரி, இப்ப எஸ்பி வேலுமணியோட மகன் கல்யாணத்துக்கு எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க. எல்லா அமைச்சர்கள் அப்படியே கீழே குமிஞ்சு அண்ணாமலை காலில் விழுவ கூட போயிட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஏன் பணிவு காட்டுறாங்க? என்ன விஷயம்? அண்ணாமலை எல்லாமே இருக்கு சார். அண்ணாமலை நினைச்சாருன்னா எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவாங்கல்ல. அண்ணாமலை நினைச்சாருன்னா எல்லாம் குடிஞ்சு அவரே இருக்கு. அண்ணாமலை நினைச்சாருன்னா சரி, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மோதி பார்க்க சொல்லுங்க. ஏன் அவரையும் மோதி தான் பாக்குறோம். எங்க மோதுறாரு? சும்மா கதை விடாதீங்க. அவர் தான் கல்யாணத்துக்கு வரல அவரு. அப்புறம் தான் விருந்துக்கெல்லாம் போடுறாங்க. அது வேற வச்சுங்க. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி மேல, எஸ்பி வேலுமணி மேல, சிவி சண்முகம் மேல, இவங்க மேல எல்லாம் ஒரு ரைடு கூட சொல்லுங்க பாப்போம். அண்ணாமலையால முடியவே முடியாது. இழிச்சவன் அமைச்சர்களை, சின்ன சின்ன அமைச்சர்களை என்ன பண்ணலாங்க? அண்ணாமலை அரசியல் தமிழ்நாட்டுல எடுபடவே எடுபடாது. எப்படி எப்படி எடுபடும்? 31 ஆட்சியை பிடிச்சிருவான். ஏதா 31 யார் யார் உயிரோட இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ணாமலை நாங்க வந்து 31 ஆட்சியை பிடிச்சிருவோம். 27 எலெக்ஷன்ல வந்து இந்த பதில் இது சொல்லுவாங்கல்ல, பூனை வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு சார். யாருன்னு சொல்ல முடியாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. ஏதாவது உதவி பண்றவங்க சார். கொஞ்சமா தான் பண்ணணும். கொஞ்சமா பண்ணுவாங்க. எத்தனை மாநிலம் ஏழை மாநிலம், எத்தனை மாநிலம் சார் இருக்கு. தமிழ்நாடு வந்து பணக்கார மாநிலம் சார். தமிழ்நாடு பணக்கார மாநிலமா? ஆமா சார். எங்க 10 லட்சம் கோடி கடன்ல வந்திருக்கு. கடனை வாங்கினாலும் செய்யறாங்க இல்ல. மற்ற மாநிலம் சார் ரொம்ப வறட்சியில ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் இவிஎம் மிஷின்ல கை வச்சு ஏதோ பண்றீங்க பிஜேபி. இல்ல சார், தொழில் வளம் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குல்ல. இருக்குங்க, தொழில் வளங்கள், வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிச்சயம் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஆப்பு தான், பெரிய ஆப்பா சொருக போறாரு பாருங்க. எடப்பாடி வந்து சசிகலா தூக்கி ஜெயில வச்சீங்க, தினகரன் தூக்கி ஜெயில வச்சீங்க. எடப்பாடி தலைமுடியில ஒரு முடி கூட உங்களால கொடுக்க முடியாது. அவரா வழிகளுக்கு வந்துருவாரு சார். வழிக்கு வருவார். ஆனா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது தானே பிஜேபியால. பண்ணுவோம் லேட்டா பண்ணுவோம்.
என்னத்த பண்ணுவீங்க? சட்டியும் பானையும் பண்ணுவீங்க. உங்களால என்னங்க முடியும் தமிழ்நாட்டுல? தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய வளர்ச்சி கஷ்டம் தான் நீங்களே சொல்லிட்டீங்களே, பிஜேபி கஷ்டம் தான், ஒண்ணுமே முடியாது. இப்ப கஷ்டம் சார். போக போக செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயில வைக்க முடிஞ்ச உங்களால, ஏன் அமைச்சர் மூர்த்திய, துரைமுருகனை, KN நேரு டச் பண்ண சொல்லுங்க பாப்போம். அது வந்து வரும் 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 வரும். ஆட்சி மாறட்டேன், ஆட்சி மாறட்டேன். ஆட்சியில இருக்கும்போதே செய்யணுங்க. ஆட்சி எதுவும் செஞ்சோம்ல. அண்ணாமலைகிட்ட எல்லா அமைச்சரும் செந்தில் பாலாஜி நீங்க உள்ள போடலையா? ஏங்க ஒரு ஆளை தூக்கி, ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி உள்ள போட்டா பெரியதா? அவர் சின்ன பிள்ளை செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு கும்பமண்டலம் தளபதி சார் அவரு. செந்தில் பாலாஜி அப்ப பெரிய ஆளுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறோம். செந்தில் பாலாஜி பெரிய ஆளு தான். ஆமா, செந்தில் பாலாஜி கும்பமண்டலத்துல திமுக வேலை கிடையாது. அப்ப செந்தில் பாலாஜியால கொங்கு மண்டலத்துல திமுக ஜெயிக்க போகுது. அதான் வச்சுக்கா செந்தில் பாலாஜி. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜி தான் இப்ப ஆடிட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்துல உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லாம விஜய்க்கு வந்து 80 சீட்டு கொடுத்து 500 கோடி பணம் கொடுத்து உங்களுக்கு அல்வா, பெரிய அல்வா கொடுக்க போறாரு பாருங்க. அவர் அல்வா அவருக்கு நாங்க கொடுத்துருவோம் அல்வாவை. எப்படி கொடுப்பீங்க? ஜெயிக்கணும்ல. விஜய் எத்தனை ஓட்டு இருக்கு விஜய்க்கு? ஏங்க எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு? ஆனா 80 சீட்டு 500 கோடி பணம். சரி சார். டீல் பேசி முடிச்சுட்டதா சொல்றாங்க. டீல் முடிச்சா அப்ப காசு நிறைய வச்சிருக்காரு எடப்பாடி. ஆமா, முடிஞ்சா நீங்க அதான் நான் சொல்றேன், எடப்பாடி நீங்க முடிஞ்சா தூக்கி பாருங்கன்னு. இப்படியே காசு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாடு வந்து யாரை பார்த்தாலும் 5000 கோடி 10,000 கோடி 50,000 கோடி 1,00,000 கோடி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. பணம்லாம் எங்க இருக்கும்? பெரிய அந்த சேலம் பெரிய பதிக்காங்க. பெரிய பெரிய மலையில பதுக்கி வச்சிருப்பாங்களோ? ரெண்டுமே கலாணி கட்சி தானே. யாராரு? திமுக ஏடிஎம்கே. அப்புறம் ஏடிஎம்கே முதலே போய் இது உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப எங்க பிஜேபி 2 கட்சிங்க வரக்கூடாது நினைக்குது. ஏங்க பிஜேபி ஏடிஎம்கே திருட்டு கட்சிங்கிறீங்க, திமுக திருட்டு கட்சிங்கிறீங்க. அப்புறம் ஏன் அந்த ஏடிஎம்கே முதுகுலயே போய் எதுக்கு உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு வேற வழி இல்ல. பிஜேபிக்கு வேற வழி இல்லங்க, வக்கு இல்லங்க, திராணி இல்லங்க. அதனாலதாங்க நீங்க வந்து சட்டமன்றம் முக்கியம் கிடையாது. எங்க பாராளுமன்றத்துல பிரதமர் ஆயிட்டேன். அதுக்கே எடப்பாடி வந்து ஒத்துழைக்கல. நாங்க போய் சட்டமன்றத்துல தானா மக்கள் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரதமரா இருக்கோம்ல, அவர் மேல ஒரு ரைடு ஓட உடனே உங்களால எதுவுமே முடியாது. ஒரு ஆணி கூட பிஜேபி மத்திய அரசு வந்து எங்க பவர்ல இருக்கு. மக்கள் என்ன ஆணி கூட உங்களால போட முடியாது. நாங்க நிதி பிஜேபி ஓட்டு போட்டா நல்லா வரும்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க நினைக்கிறேன் 26ல. ஏங்க ஒரு முஸ்லீம் ஓட்டு, ஒரு கிறிஸ்தவ ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் போடுவாங்க. முஸ்லீம் கிறிஸ்தவ மாநிலத்தை வாங்கிருக்கலாம். தமிழ்நாட்டுல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி சார் எப்படி டெபாசிட் ஏடிமிக்க 8 தொகுதி டெபாசிட் போச்சு. தொகுதியில 3ஆம் 4ஆம் போச்சு ஏடிமிக்க. சரி, நீங்க தலைமை சரியில்லை தானே இருக்கா? இப்ப 2026ல பிஜேபி தலைமையில கூட்டணி அமைச்சு அதுல அதிமுக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்க வந்து நாங்களே முதலமைச்சர். நீ ஏடிமிக்கு வேலை கிடையாது. ஏடிஎம்கே வேலை கிடையாது. ஏடிமிக்கே வந்தாலும் வெளியில சொல்லிருக்கு தெரியாதீங்க. ஏடிஎம்கே யாராவது பார்த்தா உங்களை கட்டி பிடிச்சிட்டு தீ குளிச்சுருவாங்க. நாங்க பாத்துக்கணும் அதெல்லாம். அவர் நாங்க அந்த கட்சியில இருந்து வந்தீங்க. ஏடிமிக்கு நானும் வந்திருந்தானே. ஓ, நீங்க ஏடிஎம்கேல இருந்து தான் வந்திருக்கீங்களா? ஆமா, ஏடிஎம்கே வந்து பிஜேபி வளர்ந்துருச்சு. தலைமை சரியில்லை, வளர்ந்துருச்சு. ஏடிமிக்கு ஒற்றுமை இருந்தால் திமுக வீழ்த்தலாம், பிஜேபி ஆதரவோடு வீழ்த்தலாம். அதிமுகவுக்கு யார் பொதுச்செயலாளர் வந்தா சரியா இருக்கும்? அதிமுக இனிமேல் தான் பொதுச்செயலாளர் கிழிச்செயலாளர் வேணாம். பொதுச்செயலாளர் வந்து அம்மா அந்த இடத்துல ஒரு சீட்டை போட்டு ஆமா அம்மா ஒரு இந்த கூட்டம் நடந்தா அம்மாவுக்கு ஒரு சேரை போட்டு தனியா பொதுச்செயலாளர் அம்மானு எழுதி வச்சுட்டு மற்ற பக்கத்துல உட்காரணும் எல்லா பேரும். அப்பதான் ஓட்டு விடுங்க. இவங்க வந்து யாரும் பொதுச்செயலாளர் சொல்லக்கூடாது. அம்மையார் சசிகலாவுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தா அந்த அம்மா கூட அவர் தலைவர் இல்லைன்னா ஒருங்கிணைப்பு கட்சியை வெளிநடத்துறதுக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அந்த அம்மா. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பிஜேபி அந்த அம்மா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அம்மையார் சசிகலா வந்து பொதுச்செயலாளர் வந்தா நல்லா இருக்கும். பொதுச்செயலாளர் வேணாம், கொஞ்சம் வேணாம். அந்த அம்மா அவர் தலைவர் இல்லைன்னா ஒரு தலைவர்
கட்சிக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்து கட்சியோட விதி இன்னொரு தடவை மாத்திட்டு தலைவரா அம்மையார் சசிகலாவை போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும் சார். ஆமா, இப்ப திமுகலையும் தலைவர் பதவி இருக்கு, பொதுச்செயலாளர் பதவி இருக்குல்ல. இருக்குல்ல, தம்பி தானே பொதுச்செயலாளரு. சரி, ஓகே, பாப்போம். தலைவரான ஸ்டாலின். நீங்க அதிமுகல இருந்து நம்ம செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டா நான் முடிச்சிடறேன். இப்ப வந்து நீங்க அதிமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க. இல்லாம எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில நாங்க கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து எடப்பாடியை தூக்கி ஜெயில வச்சிருவாங்கிறீங்க, எடப்பாடியை தூக்கிடுவாங்கிறீங்க, அதிமுகவுக்கு அப்படி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை பதவிக்கு, முக்கிய பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.